சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பா இது வாயா இல்ல வாக்கா பாலமா? என்ன பெருசா இருக்கு? ஒரு தட்டு வடை உள்ள பெரும்பல் இருக்க வாய்க்குள்ள அவ்வளவு பெருசால இருக்கு வாயி. திரும்ப வந்துட்டா. வந்துட்டாளா? வரட்டு வரட்டு, இதுக்கு தானே காத்திருந்தேன். அவ வருவான்னு எனக்கு நல்லாவே தெரியும். சின்ன என்ன சொல்லுது, நீ இப்படி சொல்லுத? வந்தாச்சுல, விஷயத்தை சொல்லியாச்சுல, போ. என்னடி உன் நாத்து திரும்பி வந்திருக்கா? எனக்கு இப்படி உட்கார்ந்திருக்க பேசாம வேற என்னக்க செய்யணும்? அவ்வளவு அடிக்கவா செய்ய முடியும்? எனக்கு நீ வேற டீ வேற கஷ்டப்பட்டு போட்டு வச்சிருக்க. குடிக்காம போவனா? குடிச்சிட்டு திரும்ப போறேன். புஷ்பாக்கா, எனக்கு ஒரு கப்பு டீ கிடைக்குமா? 4 பேர் தான் இருந்தா, அதுல 4 கப் தான் போட்டோம். வேற இல்லையே, எல்லாரும் வாயை வச்சு குடிக்க ஆரம்பிச்சிட்டானே. டீ நாத்து போ, கோவத்துல அடிச்சு போடாத டீ. அதுக்கு பிறகு பெரிய பிரச்சனை ஆயிரும். நெல்லு, நானும் வரேன். சின்னு, நீ சண்டைய போடு, நான் வடைய வாயில போடுதே. மக்களே அப்படி பாக்குறிய? அத்தை ஒரு வடை எடுத்துக்கிட்டுமா? சரி தீ எடுத்துக்கோங்க. சண்டையை விட நமக்கு வடை தான் முக்கியம். மாமா, வண்டியை ஸ்டாப் பண்ணியாச்சு, இறங்குங்க. உங்க அம்மா பாத்துட்டு இருக்கவள. எங்க அம்மா பாக்கட்டும் தானே சொல்லுதே. இறங்குங்க கீழே. உங்க அழகான வலது காலை எடுத்து வச்சு கீழே இறங்குங்க பாப்போம். என்ன செல்ல தாயி, பொம்மாவா மர்மணி சேத்துல இழுத்துட்டு வந்திருக்க உங்களுக்கு இந்த தடவை. நான் வரல. செல்ல தாயி எங்க ஒரே ஓட்டமா ஓடுதா? ஓகோ, மொவள மாப்பிளையும் வராவுல்ல. ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள ஏத்ததுக்காண்டி ஆரத்தி தட்டை எடுக்க ஓடுதா போல இருக்கு. எம்மா ராதிகா, ஒரு நிமிஷம் நில்லு. உங்க அம்மாக்காரி ஆரத்தி கரைச்சி எடுத்துட்டு வர போயிருக்கா, நில்லு. என்ன அடிக்க போறியா? அடி அடி. பக்கத்துல வந்தாச்சு, அடி மண்டைய ஓட. தக்காளி சட்னி சீக்கிரம் வெளியே வரட்டு. சின்ன பொண்ணு, என்ன தப்படி பாத்துட்டு இருக்க? உன் மாமியா கையில இருக்க கட்டைய புடுங்கு. மாவள காலை எடுத்து வீட்டுக்குள்ள வச்சேன்னு வச்சுக்கா, இந்த கட்டையால காலை தரிச்சு போடுவேன். தரிச்சு பொண்டாட்டி நீங்க உசுரோட திரும்ப மாட்ட போல இருக்கு. என்னடி பெகல நடக்குங்க? உன் மாமியா கையில இருக்க கட்டைய புடுங்கடி. இது என்னடி பாத்துட்டு இருக்க? அருமல, காலுக்கு மேல கால போட்டு உட்கார்ந்துட்டு இருக்க. வந்து இவளுக்கு 4 குடு. ஆமா, அதனே எனக்கு சுவாலி, வேற சுவாலியே இல்ல. நான் இங்க பாக்குறதுக்காண்டி வந்திருக்கேன். சண்டை போடுறதுக்காண்டி வரல, அடி குடுக்கிறதுக்காண்டியும் வரல. மொவல அவ மாமியா வீட்டுல வந்து தள்ளியாச்சு. இனி எனக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது. நாத்து அவ வாழ்க்கையை பாத்துக்கிட்டோம், நான் என் வாழ்க்கையை பாத்துக்கிட்டேன். ஆனா ஒண்ணு, இனி இந்த நாத்துங்கிற வார்த்தைக்கு இந்த வீட்டுல மரியாதை கிடையாது. நீ கவலைப்படாதீங்க, இனி நான் உங்களை தொந்தரவு கொடுக்க மாட்டேன். என்னி என் வழி தனி வழி. பார் நாத்து, உனக்கு எனக்கு பேச்சு கிடையாது. வாரமா, நீ நினைக்க மாதிரி நான் ஒண்ணும் உங்க வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறதுக்கு வரல. பின்ன எதுக்குடி உன் புருஷனை கூட்டிட்டு வந்து நிக்க? உன் மாமியா வீட்டுக்கு ஒளிஞ்சு போக வேண்டியதுதானே? பேசாம இரு, அதிகாரம் ரொம்ப தூள் பறக்க மாதிரி இருக்கு. நான் ஒண்ணும் உங்க வீட்டுக்கு வரல. எய்தாப்ல ஒரு வீட வாடகைக்கு எடுத்திருக்கேன். அங்கதான் இனி குடியிருக்க போறேன். என் புருஷன் கூட சேர்ந்து இங்கதான் புது வாழ்க்கைய ஆரம்பிக்க போறேன். என்னென்ன சொல்லுதா பத்தியா நாத்து? இனி அவளுக்கு மரியாதை அவ்வளவுதான்க்கா. புது வாழ்க்கை ஆரம்பிச்சானே, பழைய வாழ்க்கை ஆரம்பிச்சானே, நமக்கு என்ன வந்துச்சு? எம்மா போயிட்டு வரேன். என்னி போயிட்டு வரேன். கிளம்பு, காத்து வரட்டு. மாமாய், வாங்க போவோம் நம்ம புது வீட்டுக்கு. மாமா வாங்க, ஒளிஞ்சு கிடக்கியா? நம்ம வீட்டுக்கு போவோம். ஏடி, நம்ம வீடு எங்கடி இருக்கு படுபாவி? அங்க இருந்து இழுத்துட்டு வந்து நம்ம வீடாம்ல, நம்ம வீடு. எங்க அம்மா வீடு தான் நம்ம வீடு. நம்ம வீடுங்கிறது நம்ம 2 பேருக்கு கூடிய வீடு. வாங்க, நான் அட்வான்ஸ் கொடுத்து வாடகைக்கு பிடிச்சு வச்சிருக்கேன். எங்க அம்மா வீட்டுக்கு ஏத்தாப்ல உள்ள வீடு. விளங்குச்சு, இதுக்கு தான் என்ன இழுத்துட்டு வந்தியா? ஐயோ கடவுளை, இனி என்னென்ன நடக்க போதோ தெரியல. பூவா, இனி இதுதான் நம்ம வீடு, வாங்க போவோம். அது என்கிட்ட சொல்லவே இல்ல, எங்க வீட்டு பக்கத்துல தான் வாடகைக்கு வந்திருக்கேன்னு. இப்ப தெரிஞ்சாச்சுல, சந்தோஷம். போயிட்டு வரோம். முத போறீங்க, வலது கால எடுத்து வச்சு போங்க. வலது கால எடுத்து வச்சா போனோம். அடியே பொண்டாட்டி, உனக்கு நேரம் கெட்ட நேரம் ஆரம்பிச்சாச்சு. சாடிக்கத்து சோடிச்சி, சாடிக்கத்து மூடி. மறுபோல எங்க கிளம்புத? போகும்போது எங்க கிளம்புத அப்படின்னு கேளுங்க, விளங்கும். மவள பாத்தியா? பண்ணிருக்க வேலைய பாத்தியா? ஆமா, உங்க மொபைலையே நான் பாத்துட்டு இருக்கேன். நாத்து அவ பின்னால தெரிஞ்சது போதும். இனிமே என் பொழப்ப பார்க்க வேண்டிய நாள் வந்தாச்சு. என் பொழப்ப பார்த்தாதான் என் வாழ்க்கை முன்னேறும். உங்க மொபைல பாக்கதா இருந்தா நீங்க உங்க மொபைல் கூட போய் இருந்துக்கோங்க. புஷ்பாக்கா வாக்க போவோம். செல்ல தாயி, உன் மர்மோ உன் மொபைல கைய கழுவிட்டா போல இருக்க. இப்படி ஒண்ணு இல்ல, சும்மா எதையாவது ஒண்ணு மூட்டி விடாத. அத பார்த்தா தெரியுதா? எனக்கு தெரியாதாக்கா? அரே, நீ புத்தி போல பொழைச்சிக்க. உன் மொபைல் கிட்ட மாட்டிக்கிடாத. ஏய் தலை வேற வந்துட்டா. போயிட்டு வரேன், மறக்காம ஓட்டு போட்டுருந்தா. பாரு செல்ல தாயி, எனக்கு மட்டும் ஓட்டு போட்டன்னு வச்சுக்கியா? ஓட்டு போட்டு ஜெயிச்சோட முத வேலை தங்கத்தை விலை குறைக்கதான். எவ்வளவு தெரியுமா? 1 பவுன் தங்கம் 1 ரூபா. என்னது 1 பவுன் தங்கம் 1 ரூபாயா? ஆமா, மறக்காம ஓட்ட போட்டு. அட ஃப்ராட் கிளவி. ஏம்மா, வீடு பால் காய்க்க போறேன். உன்னை கூப்பிடலன்னு வருத்தப்பட்டுக்கிடாத. வந்துறேன்னு டீ கையில என்ன இருக்குன்னு பாத்தியா? அது இருக்கட்டும், ஒரு 1 லிட்டர் பால் இருந்தாதா? ஒளிஞ்சு வீரு, தேச பக்கம் தலை வச்சு விடுறாத. உன்னால நான் கேட்ட, என்னால நீ கேட்டங்க மாதிரி. இப்ப கடைசியில என் மர்மோ கூட என் மேல கோபப்பட்டு போற அளவுக்கு ஆயிப்போச்சு. என் மர்மோ என்ன மதிப்பாளா? அவ கூட தான் நான் இருக்கணும் கடைசி வரைக்கும். கஞ்சி புத்ததே கஷ்டம் போல இருக்கு. அவன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது. முதல்ல வந்து சேர்ந்த அன்னைக்கு கட்டை தீட்டு 4 மண்டல போட்டிருந்தோம்னா சரி வந்திருப்பா. ஏன் தப்புதான், எல்லாம் ஏன் தப்புதான். என் தங்கமே, தமன்னா குட்டி, உனக்கு சாப்பாடு ரெடி. இத முதல்ல சாப்பிட்டு முடி. அடுத்த சாயந்தரத்துக்கு
சிம்மு எங்க போச்சுன்னு தெரியலையே. கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தா நல்லா ஜாலியா இருக்குன்னு நினைச்சு வந்தேன். கதை திறந்து போட்டு எங்க போனான்னு தெரியலையே. பக்கத்துலதான் எங்கேயும் போயிருப்பா. இரு 10 நிமிஷத்துல வந்துருவா. அங்க உட்காருவோமே. ஏக்கோ நம்ம சிம்மு வீட்டுக்கு வந்தாலே ஒரே சந்தோஷம் தாக்கா. நல்ல காத்து பரவறான்னு அடிக்க பத்தியா, நல்லா இருக்கு பத்தியா, மனசே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுது. ஆமாட்டி, அவ மனசோட நல்ல வீடு பத்துக்கா. இது யாரமா புதுசா இருக்கு 2 பேரும்? உங்க வீட்டை கொள்ளையடிக்க வந்திருக்கோம் நாங்க 2 பேரும். கொள்ளையடிக்கனா அடிச்சுக்கோங்க. இங்க என்ன தெருக்கு? 4 தகர பொட்டி 4 தகர டப்பாவும் தான் கிடக்கு, வேற ஒண்ணும் இல்ல. 4 தகர பொட்டி 4 தகரட்ட பாவுமா? யார் எடுத்த? 5-6 பாத்திரம். அது என் மாமியா கொண்டு வந்த பாத்திரம், பழைய பாத்திரம் தான் கிடக்கு. அதை எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு எங்கள பாத்திரத்தை மேல இருந்து கீழே இறக்கி வச்சு பொங்குவோம்னா என் மனசை கேட்கவே மாட்டேங்காரு. ஆமட்டி சிம்மு, உன் மாமியா காலத்து பாத்திரத்துல போட்டு புழங்கிட்டு கிடக்க. அதுல ரொம்ப பழசாயிட்டுல, தூக்கி ஆக்கர்ல போட வேண்டியதுனே. உன் மாப்பிள்ள கேட்க மாட்டாருன்னா அவருக்கு தெரியாம தூக்கி போடு. நீ வேறக்கா ஆடி பூ எடுத்துட்டு வர அந்த மனசே. உனக்கு தெரியாது அந்த மனுஷனை பத்தி. பேசும்போது நல்லா பேசுவாரு. அதுக்கப்புறம் ஆள் இல்லாத சமயம் நான் என்கிட்ட ஆட்ட போட்டு தீத்து போடுவாரு. எம்மா அம்மைக்குள்ள பாத்திரத்துல தான் புழங்கணுமா, அதுல கஞ்சி குடிச்சாதான் கஞ்சி குடிச்சபடி இருக்குங்காரு. இல்ல அண்ணே, பார்த்தானா அப்படி தெரியலையே. சின்ன பார்த்தா அப்படி தெரியாது. பார்த்தா ரொம்ப நல்ல பிள்ளை மாதிரி எல்லாத்தையும் வேஷம் போட்டுட்டு தெரிவாரு. சண்டை போடும்போது தெரியும் அந்த மனுஷனை பத்தி. என்ன பேச்சு பேசுவாரு தெரியுமா? அம்மையே மறதம்மா. நானால இருந்து காலம் கழிச்சிட்டு இருக்கேன். நல்ல வேலை என் மாமியாரி எங்க மைனி வீட்டுல கிடக்கா. அவ மட்டும் எப்பமாவது வந்தா அவ்வளவுதான், 1க்கு 2 மூட்டி விட்டுட்டு ஓடிடுவா. வீட்டுக்கு வீடு வாசப்படிதான் போல இருக்கு. எல்லார் வீட்லயும் இந்த பிரச்சனை தான் போல இருக்கு. எங்க வீட்டுல நாத்து பிரச்சனை, மாமியா பிரச்சனை கொஞ்சம் பரவாயில்ல. என்ன எடி நாத்து, உங்க வீட்டுக்கு ஏத்தாப்ல வாடகை குடி வந்துட்டா போல இருக்க. துட்டுலாம் யாரும் தெரியலையே. சிம்மு ஏன்னு போகுது, நம்ம விட்டு ஒளிஞ்சா சரிதான். எய்த்தப்ல இருந்தா என்ன, பக்கத்துல இருந்தா நமக்கு என்ன வந்துச்சு, நம்ம வீட்டுல இருப்போம். நான் முடிவு எடுத்துட்டேன். அப்படி போடு, அதான் பிரச்சனை இல்ல. என்னன்னு போட்டு அவளை உண்டு அவன் மாப்பிள்ளை உண்டுன்னு அவ வேலையை பார்த்துட்டு பேசாம இருப்பான். ஹலோ, எக்க எப்படி இருக்க? ஊரு போன பிறகு ஒரு போன் கூட போடலையே, ஏன்க்கா? புஷ்பா உனக்கு வந்து சேர்ந்த உடனே போன் போட்டு சொல்லணும் தான் நினைச்சேன். போன கையில எடுத்தனா கை தவறி கீழே விழுந்துட்டு பார்த்துக்கா. அது சில்லியா போயிட்டு அந்த தான் கடையில கொடுத்து நல்லாக்க கொடுத்துருந்தேன். இன்னைக்கு தான் கடைக்காரன் தந்தான். அந்த தான் சரி உனக்கு போன் அடிச்சு பாப்பமேனு போன் அடிக்கேன். பிள்ளைகள் எப்படி இருக்கு? குழந்தை எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரா? வேலைக்கு போயிட்டாரா? எப்படி? ஆமாக்கா, குழந்தை நல்லா இருக்கவோ. பிள்ளைகள் வீட்டுல கிடக்குவா. லீவ் விட்டாச்சு பத்தியா? சாப்பிட்டியா? எப்படி காலையில சாப்பிட்டாச்சு. ஒத்த கட்ட பத்தியா? என்னத்தை செய்யன்னு சரியா இருக்கு. அதான் ஒரே கூட்டஞ்சோரம் பொங்கிடலான்னு பாத்துட்டு இருக்கேன். புஷ்பா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லுவேன். அது ஒன்னாலதான் ஆகும் பாத்துக்க. அதனாலதான் உங்ககிட்ட கேட்க. எனக்கு ஒரு உதவி செய்வியா? என்னத்துக்கு உதவி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்க? நீ சொல்லுக்கா, நான் எதுனாலும் செய்வேன். உனக்காட்டி செய்ய மாட்டேனா? ஆமா, புஷ்பாக்கு உதவின்னு கேட்டதான் உழுந்து செய்வாளே. புஷ்பா நம்ம தேவா அதான் என் மவன் ஊர்ல இருந்து வாரம் பாத்துக்க. சென்னையில இருந்து. உனக்கு தெரியுங்களா சென்னையில வேலை பார்க்கான்னு? ஆமாக்கா, பிள்ளை எப்படி இருக்கா? நல்லா இருக்கனா? நான் ஒரு வாரம் கிட்ட ஆச்சு பேசி நல்லா இருக்கேன்னு சொல்லி அன்னைக்கு சொன்னான். 10 நாள் கிட்ட லீவ் இருக்கான். ஊருக்கு வரேன்னு சொல்லியிருக்கான் பாத்துக்க. நான் தான் அந்தால சொல்லியிருக்கேன். எல்லாம் சித்தி வீட்டுக்கு போகும்ல, இங்க நம்ம 2 பேரும் தானே இருக்கோம். சித்தி வேற உன்னை பாக்கணும்னு ஆசைப்பட்டா அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால நேரம் உங்க ஊருக்கு தான் வரவேன் இருக்கான். அப்படியேக்கா, ரொம்ப சந்தோஷம். நானும் அவனை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. இக்க வரட்டும். எப்போ வரானா? இன்னைக்கு ராத்திரி பஸ் ஏறி நாளைக்கு காலையில வந்து சேர்ந்துருவேன்னு சொன்னான். 2 பேரும் கேட்டுக்கோங்க. எங்க அக்கா மாவன் தேவா இருக்காம்ல, அவன் சென்னையில வேலை பார்க்கம்லாட்டி 10 நாள் லீவ்ல எங்க வீட்டுக்கு வரானா. ஓஹோ, புஷ்பாக்கு இனி கொண்டாட்டம் தானே, கேட்கவே வேண்டாம். ஏற்கனவே அக்கா மோன நல்லா பிடிக்குமே. ஆமாட்டி, அவன் சித்தின்னு உசுரா இருப்பான் பாத்துக்க. எனக்கு அவனை நல்லா பிடிக்கும் பாத்துக்க. சின்ன பிள்ளையா இருக்கும்போது நான் கல்யாணம் முடிச்சு வரும்போது என்ன அழுவாளுதான் தெரியுமாட்டி. நானும் கூட வரேன் சித்தின்னு என்ன அழுக தெரியுமா. எனக்கு இன்னைக்கு நினைச்சாலும் கண்ணுக்குள்ளே நிக்கி. அப்படியேக்கா அவ்வளவு பாசமா? ஆமா சின்ன, இப்ப பெருசா வளர்ந்து நல்ல சென்னையில கை நிறைய சம்பளம் வாங்கிட்டு இருக்கா. பெரிய ஆளா வளர்ந்துட்டான். எனக்கே ஆச்சரியமா இருக்கு. இன்னைக்கு பார்த்த மாதிரி இருந்து இப்ப திடுதுன்னு வளர்ந்துட்டானே. உங்க அக்கா லைன்ல இருக்கவள பேசி முடிச்சு அப்புறம் எங்ககிட்ட பேசு. அப்ப நீனும் அங்க தனியா தானே இருப்ப. இங்க எங்க வீட்டுக்கு வாயா 2-3 நாளைக்கு. பாவி மக்கா ஒண்ணு கூடியில உட்காந்துருக்காள்வா. இப்ப போனா என்ன எவ்வளோன்னு கேப்பல்ல. இதை தவிர வேற வழியும் கிடையாது அந்த சைடு போவதுக்கு. அப்ப இன்னைக்கு சாயந்தரமே நீ கிளம்பி வந்திருக்க? சரி வந்துரு வந்த பிறகு பேசிக்கிடுவோமா? நீ இப்படியே முக்காட போட்டுட்டு போயிரு. வசந்தி என்ன 4 படி தலையில துண்ட போட்டாச்சு போலுக்க. அதுக்குள்ள தெருவுக்கு வருவீன்னு எதிர்பார்க்கலையே. என்ன சின்ன இப்படி கிண்டல் பண்ணத? தலையில துண்டை போட்டிருக்கிறது எதுக்குன்னா வெயில் அடிக்க பத்தியா, அதுக்குதான். கொஞ்சம் நிழலா இருக்கு பத்தியா போகும்போது வரும்போதெல்லாம். அப்படியே நானும் என்னவோ ஏதான்னு பயந்துட்டேன். சரி போயிட்டு வாங்க. போகும்போது எங்க போறீங்கன்னு கேட்க கூடாது. தங்கி போயிட்டு 4 மணி எங்க விருட்டுன்னு ஓடுது, என்ன ஏதுன்னு தெரியலையே. சரி, அது எங்கேயாவது போயிட்டு வரட்டு. மாமா, இதுதான் நம்ம வாழ போற வீடு. இந்த கட்டிலு வந்து சேர்லாம் கிடக்க, இதெல்லாம் யாது தொட்டு எங்க உள்ளது? அத பத்திலாம் நீங்க எதுக்கு மாமா கவலைப்படுதீங்க? உங்களுக்கு புது வீட்டுக்கு வந்தாச்சு, சந்தோஷம் தானே? சந்தோஷம் தான். இருங்க மாமா, முத புது வீட்டுக்கு வந்திருக்க பாலை காய்ச்சி எடுத்துட்டு வரேன். பாலை காய்ச்சி தெரியுமா உனக்கு? தெரியும் மாமா, எனக்கு எங்க அம்மா ஒரு நாள் சொல்லி கொடுத்தா. எடி இப்படிதான் பாலை காய்க்கணும் அப்படின்னு. நான் அப்போ சொதப்பிட்டேன். ஆனா இன்னைக்கு சொதப்பாம சூப்பரா பாலை காய்ச்சி கொண்டு வந்து காணிக்கணும் இல்லன்னு பாருங்களா. சரிடா தங்கம், சீக்கிரம் பாலை காய்ச்சி எடுத்துட்டு வா. மாமனுக்கு வர காலையில இருந்து வயிறு பசி தாங்க முடியல. பாவம் எங்க அம்மா அங்க தனியா கிடக்கா. எப்படியாவது கொஞ்ச நாள்ல என் பொண்டாட்டிக்கிட்ட பேசி எடுத்து இங்க கொண்டு வந்து வச்சிடணும்.
ஏப்பா ஏப்பா நீங்களா யாரு எதுக்கு அடிக்கியா ஏப்பா என்ன காப்பாத்துக்க யாராவது இருக்கேளா அடிச்சு கொள்ளுது அவளே அடிக்காதீங்க அப்பா அடிக்காதீங்க என் கை காலி அப்பா அடிக்காதீங்க என்ன கிளம்பியாச்சா? ஆமாட்டி தேவா வர வாரம் பத்தியா ஆப்பம்னா அவனுக்கு நல்ல உசுரா பிடிக்கும் நல்ல சாப்பிடாம வந்துக்கா அதான் ஆப்பத்துக்கு இப்பவுமே அரைச்சி வச்சாதானே கொஞ்சம் புளிச்சாதானே நல்லா இருக்கும் ஆப்பமும் தேங்காய் பால் ஊத்தி சீனியும் போட்டு கொடுத்தா போதும் அவன் போக்கில் தின்னுட்டு இருப்பான் பத்துக்கா சொல்லும் போதே நாக்கு ஊறுதே ஆப்பமும் தேங்காய் பால் சரி சிம்மு பாய், நாளைக்கு பாப்போம். பேச்சாடா பேசுன கொஞ்சம் நஞ்சம் பேச்சா பேசுன மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரை நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆக்கிட்டாங்க. தம்பி போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடுனது கிடையாது. ஹலோ நேத்து அடிக்க வர நீங்க வரவே இல்ல. மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரை கடைசியில மாவு கட்டு பரம்பரை சூப்பரா இருக்க. இந்த மாவு கட்டை யார் போட்டு விட்டான்னு தெரியலையே. எல்லாரும் சரிங்க அன்னைக்கு ஒரு காலம் வந்தப்போ உனக்கு ஒரு காலம் வராமலா போயிரும். நாலுமுடி நாங்க வியானுக்குன்னு சிரிக்கல, உங்களை பார்க்கும் போதே சிரிப்பு தாங்க முடியல, பொத்துக்கிட்டு வந்துட்டு அதான் சிரிச்சிட்டோம். தப்பா நினைச்சுக்கிடாதியா. நடக்கட்டும் சிந்தி போகும்போது நல்லதானே போன ஏன் இப்படி என்னாச்சு யாதாச்சு கிட்டு வேற பயங்கரமா இருக்க எங்கனியும் நாயகி துரத்தி கீழே விழுந்து மண்டை உடைச்சியா அதெல்லாம் ஒண்ணு இல்ல நாயில துரத்தல. நாலுமுடி எதா இருந்தாலும் சொன்னதுல தெரியும், என்ன இப்படி வாய்க்குள்ளே வச்சு முடங்கிட்டு இருக்கிய. துக்கத்தோட அடைக்குது சொல்லவும் முடியல சொல்லாமல இருக்க முடியல சொன்னா சிரிக்க கூடாது. சிரிக்க மாட்டேமா சும்மா புஷ்பாக்கா சிரிக்க கூடாது சரியா? சிரிக்க மாட்டேன் சொல்லு கழுத்து கூட திருப்ப முடியல சென்னியை திருப்பிட்டாவோ. அதான் யாருங்க நம்ம ஒரு ஆளா இல்ல வெளியூர் ஆளா? என்ன பிரச்சனை யாது பிரச்சனை? சின்ன வாட்டு கேட்க போனது தப்பா சொல்லு. என்ன அடிச்சு துவச்சு கொத்து புரட்டாக்கி கொத்துன்னு கொத்தி விட்டாவோ. இது என்னமா நியாயமா இருக்கு? வாட்டு கேட்க போனது தப்பா? இதுக்கு போய் யாராவது அடிப்பாங்களா? நாலுமணி என்ன சொல்லுதியா? வசந்தி பாதிய முழுங்கி சொல்லாத முழுச சொன்னா புரியும் எங்களுக்கு. சொல்லுதக்கா முந்தா நாள் உங்க மாமியா கிளவி நயன்தாராவுக்கு வாட்டு கேட்க போனேன், நேத்து வேற ஒரு ஆளுக்கு வாட்டு கேட்க போனேன், இன்னைக்கு இன்னொரு வேட்பாளருக்கு வாட்டு கேட்க போனேன். அப்படி பாருங்க அருவாள. அப்போ 3 நாள் ஒவ்வொரு அல்ட்டியும் துட்டு வாங்கிக்கிட்டு ஒவ்வொருத்தருக்கா மாத்தி வாட்டு கேட்க போயிருக்கேன். ஆமா அந்த நேரத்துல தான் துட்டு பார்த்தபடி அப்படின்னு நினைச்சிட்டு போனேன். அதுல ஒரு குரூப் எனக்கு கவனிச்சிருக்கு போல இருக்கு. அந்த குரூப்ல இருக்க பொம்பளைல 3 பேர் பல்க் பாடியா இருக்காளுவா. புஷ்பாக்கால இருந்து 2 மடங்கு இருப்பாளோ ஒவ்வொருத்தையும். 3 பேரு 3 நாளும் அவட்ட மாத்தி கேட்ட பத்தியா வாட்டு இன்னைக்கு பிடிச்சுக்கிட்டாவோ. கேட்காளோ 3 பேரும் சேர்ந்துக்கிட்டு முந்தா நாள் ஒரு வாட்டு போட சொன்னேன், நேத்து ஒரு சின்னத்துக்கு வாட்டு போட சொன்னேன், இன்னைக்கு இன்னொரு சின்னத்துக்கு வாட்டு போட சொல்லுத. அப்ப நாங்க எந்த சின்னத்துக்கு வாட்டு போடணும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் சேர்ந்து குத்துன்னு குச்சி கும்மாங்குத்தாக்கிட்டாளுவா. அடினா அடி நீ அடி நெடு அடி எத்தனையோ இடத்துல நானும் வாங்கியிருக்கேன். இப்படி ஒரு அடியா நான் வாங்கினதே இல்லை என் வாழ்க்கையில. 3 பேர் சேர்ந்து புரட்டி எடுத்துட்டாளுவா. அதுல ஒருத்தி குறிப்பா கும்பா குத்து போட்டா பாக்கணும் அவ குஸ்தி படிச்சிருப்பான்னு நினைக்கிறா. இதுக்குதான் நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேங்குது, திரும்பி கிடந்து சிரிக்கல. சிரிக்க மாட்டா தாயே சொல்லு மீதியா. எங்க போய் கெட்டு போட்டு வந்தியா? ஆஸ்பத்திரியில போயா? இல்ல சின்ன அதுலயும் ஒருத்தி நல்லவா இருந்தா. யாரு தெரியுமா? என்ன போல ஒருத்தி நல்லவா. சரி உங்களை போல ஒரு நல்ல ஆள் இருந்துச்சா? சரி சொல்லுங்க. அந்த பொம்பளை மட்டும் என் மேல இறக்கப்பட்டு பக்கத்துல கடையில போய் ஒரு துணியை வாங்கிட்டு வந்து சுத்தி விட்டு நல்லா கெட்டு போட்டு விட்டா. ரொம்ப நல்லவளா இருக்கல்ல. பரவாயில்ல கெட்டுலாம் போட்டு விட்டுருக்கா. அப்ப ரொம்ப நல்லவளா தான் இருப்பா. கடைசியில நான் ரொம்ப சுவாந்துட்டேன்னா அடி வாங்கி பக்கத்துல கடையில போய் ஒரு சுவாடா வாங்கி கொடுத்து குடிமா அப்படின்டா குடிச்சுக்கிட்டு போயிட்டு வா அப்படின்டா. நானும் போயிட்டு வரேன் பாய் சொல்லி வந்துட்டேன் பாத்துக்கோ. தேர்தல் கணக்கு சரியான இருந்திருக்கு. சரி பேர்வேலை எப்படி? ஆம்புலன்ஸ் கூப்பிடணுமா? பேர்வேன் எப்படியோ தட்டு மாதிரி பேர்வேன். சின்ன பொண்ணு சின்ன என் மாப்பிள்ளைட்ட போய் சொல்லிடுறதா என்ன? எப்படி உங்க வாட்டவை இருக்காது, எங்க கிட்ட சொன்ன மாதிரி எல்லாத்தையும் படப்படன்னு சொல்லி ஒப்பிச்சிருவேல உங்க வீட்டுக்காரட்ட. நாங்க எதுக்கு சொல்லணும்? என் மாப்பிள்ளைக்கு கோவம் வந்து கூட வச்சு அடிச்சு நொறுக்கிடுவாரு என்ன. சரி அதெல்லாம் சொல்ல மாட்டா, போயிட்டாங்க. அம்மா தாயே அப்பா காலையில யார் மூஞ்சில முழிச்சே? நாலுமணி வேற யாரும் மூஞ்சிலையும் முழிச்சிருக்க மாட்டியா? உங்க மூஞ்சிய கண்ணாடியில பாத்திருப்பியா? அதான் அந்த அதகலம் அன்னைக்கு. ஆமா இன்னைக்கு நான் என் மூஞ்சிய கண்ணாடியில பார்த்தேன் எந்திரிச்ச உடனே. சொந்தங்களே அடுத்தடுத்து நம்ம கதையில புது கதைகள்லாம் வரப்போகுது. ஆமா சொந்தங்களே எங்க அக்கா மாமே தேவா வரப்போறான், எங்க அக்காவும் வரப்போறா. அதுக்கப்புறம் அவ என்னவோ உதவி கேட்டா என்ன ஏதுன்னு தெரியல, வந்த உடனே தான் தெரியும் பாத்துக்கோங்க. அதுவும் சூப்பரா தான் இருக்க போகுது அந்த கதையும். ஆமா சொந்தங்களே நம்ம கதை இனி விறுவிறுப்பும் காமெடியோட கலந்து போக போகுது. அதான் கேட்டேன் எங்க மாமியாக்களை வரலையேன்னு பார்த்தேன், கடைசியில் வந்து என்ட்ரி கொடுத்துட்டேன். வீடியோ பார்த்துட்டு மறக்காம லைக் போட்டு விட்டுருங்க. அதுக்கப்புறம் உங்க சொந்தக்காரங்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காம நம்ம அஸ்மி ஜெசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சரி போயிட்டு வரோம் சொந்தங்களே.